இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 11 வசனம். நான் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் மரிப்பதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று தரையிலே விரிக்கப்பட்டிருந்த கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு கந்தலான போர்வையை போர்த்தி கொண்டு மனதில் பல குழப்பங்களோடு உயிருக்காக போராடி கொண்டிருந்தான் அந்த வாலிபன். எப்படியாவது வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரவு பகலாக உழைத்தேன். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை மட்டும் சாப்பிட்டு விட்டு வைராக்கியமாக படித்தேன். இப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் மரண வேதனை என்னை வாட்டுகிறது. நான் வணங்கிய கடவுள் எனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை என்ற பல கேள்விகளோடு மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவன். அவனுக்கு வந்த வியாதிதான் என்ன? அவன் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று வாயிலிருந்து இரத்தம் வந்தது. பின்னர் மூக்கிலிருந்தும் இரத்தம் வந்து கொண்டே இருந்தது. மார்பு அடைத்தது. மூச்சு விட முடியவில்லை. செத்தவனைப் போல இருந்த அவனை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள். டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு டிபி வியாதியால் நுரையீரல் அரித்து விட்டது, இனி குணமாக்க முடியாது, இவன் சீக்கிரமாய் மரித்து விடுவான் என்றனர். மரண பயம் அவனை மாட்டியது. இந்த சூழலில் தான் அவன் மேற்கண்டவாறு எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் ஒரு சிறு பெண் கதவை தட்டினாள். கையில் பைபிள் வைத்திருந்தாள். புன்முறுவலோடு இயேசுவை பற்றி கூறினாள். அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. கிறிஸ்தவ நாயே, வெளியே போ என்று கத்தினான். அதை பொருட்படுத்தாமல் 5 நாட்கள் தொடர்ந்து வந்து இயேசுவை பற்றி கூறினாள். நீங்கள் வியாதியிலே மரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று அவள் ஆழ ஆரம்பித்தாள். சிறு பெண் தனக்காக வடித்த கண்ணீர் அவனது உள்ளத்தை உருக்கியது. பைபிளை வாங்கி படித்தான். தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை நோக்கி பார்த்தான். அவனது உள்ளத்தில் மிகுந்த சமாதானம் உண்டானது. சிறிது நாட்களுக்குள் பூரண சுகமும் கிடைத்தது. அந்த வாலிபன் யார் என்றால் அவர்தான் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள். அவர் மூலமாய் தோற்றுவிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆலயம் தென்கொரியாவில் உள்ளது. அங்கு லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஆராதிக்கின்றனர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாகமானின் சுகத்திற்கு காரணமான சிறு பெண்ணை போலவே பால் யாங்கிச்சோ அவர்களின் மகத்தான ஊழியத்திற்கு காரணம் அந்த சிறு பெண்ணின் அன்பும் கர்த்தரை குறித்து அவருக்கு சொல்ல வேண்டும் என்ற வைராக்கியமும் ஆகும். இந்த சிறு பெண்ணுக்குள் இருந்த வாஞ்சையும் தாகமும் நம்மையும் பற்றி பிடிக்குமானால் வியாதியினால் மாத்திரமல்ல, பாவங்களிலும் சாபங்களிலும் கட்டப்பட்டு மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மகிழ்வான வாழ்வு உண்டு என்பதை நாமும் அவர்களுக்கு சொல்ல முடியும். ஒரு சிறு பெண்ணால் பால் யாங்கிச்சோவை மாற்ற முடியும் என்றால் நம் இந்திய தேசத்தில் எத்தனை பேர் கர்த்தரை அறியாதபடி நித்தமும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மாலும் கர்த்தரின் அன்பை குறித்து கூறி மாற்ற முடியும் அல்லவா? கர்த்தர் அந்த சிறு பெண்ணை போல வைராக்கியமாய் தமக்காக எழும்புகிறவர்களை உபயோகப்படுத்த காத்திருக்கிறார். ஆனால் நம்மில் எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்ப காத்திருக்கிறோம்? ஆம் பிரியமானவர்களே, நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். அவருக்காக எதையாவது செய்வோம். ஜெபித்து கர்த்தருக்காக பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மையும் எடுத்து தமக்காக பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த சிறு பெண்ணை போல எங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு வைராக்கிய வாஞ்சியை தேவனில் கொடுப்பீராக. நித்தமும் ஆண்டவரே, வியாதினாலும் பாவத்தினாலும் மரித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே சத்திய வசனத்தை அறிவிப்பதற்கு அநேகரை என் தேவன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே வைராக்கியமாய் நீர் எழுப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.